உடனே வழி தமிழா நேயர்களுக்கு வணக்கம். என்னடா நான் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கவர் தனியாக மட்டுமே பேசிட்டு இருந்தா, அவர்கிட்ட யார் வந்து கேள்வி கேட்கறது? சரி, நான் நிறைய பேர்கிட்ட நிறைய கேள்விகள் வச்சிருப்பேன். பிரியகுமார் அவர்கிட்ட வந்து 2 நாளா எனக்கு வந்து ஒன்றையில ஓடிட்டே இருக்கு. ஒரே கேள்வி தான். அந்த ஒரே கேள்வியிலேருந்தே ஆரம்பிச்சிடலாம். வணக்கம். வணக்கம். ட்விட்டர் பக்கம் போக முடியல. ஃபுல்லா உங்களோட போஸ்ட்டுகள் நிறைய வந்துட்டே இருக்கு. ம். டைரக்ட்டா மூஞ்சில அடிச்ச மாரியே கேட்டுறேன். தப்பா எடுத்துக்காதீங்க. அ. நீங்க டிவிகேல சேர போறீங்களா? இல்ல சேர்ந்துட்டீங்களா? சேர்ந்துட்டேன். அதான் கட்டுக்கட்டா வாங்கிட்டேன். சீரியஸா கேட்குறேங்க நானு. நான் சீரியஸா சொல்லல. சீரியஸா இல்ல, சொல்லல. உங்களுடைய அந்த ஹேண்ட் ஷேக், ட்ரெஸ்ஸிங், மேனரிசம், ஹேர் ஸ்டைல் எல்லாம் பார்த்தா நீங்க ஒரு விஜய் ஃபேன்றது ஏற்கனவே எனக்கு தெரியும். ஏங்க ஸ்டாலின் ஹேர் ஸ்டைல் மாதிரி இருக்கு. ஏங்க இது நிஜ முடி. யாரும் சந்தேகப்பட்டுருவோம். ஒரிஜினல் தாங்க. சரி நெக்ஸ்ட் மேட்டருக்கு வாங்க. அதான் நீங்க சரி இல்ல ஓப்பனா அதான் நான் விளையாட்டு கேட்கல, நான் சீரியஸா கேட்கிறேன். ம். தாவேக்காக்கு ஆதரவா நீங்க செயல்பட போறீங்களா? தாவேக்கால ஜாயின் பண்ண போறீங்களா? ஏன்னா தொடர்ந்து உங்களோட போஸ்ட் ம். நாம் தமிழர் கட்சிக்கு எதிரா வந்து தாவேக்காக்கு ஆதரவாவே போஸ்ட் போட்டிருக்கீங்களே. அப்படிதான் தெரியுது, அது பாக்குறதுக்கு இல்ல. அப்படிதாங்க இருக்கு. சரி ரைட். முதல்ல நம்ம எந்த கட்சியிலையும் சேர்ற ஐடியா இல்லைங்க. நான் ஒரே ஒரு கட்சியில தான் என் வாழ்நாள்ல உறுப்பினர் ஆயிருக்கேன். நாம் தமிழர் கட்சியில ஆயிருந்தேன். அது வந்து வெளியே போய் ஒரு 4 வருஷம் ஆகுது, 3-4 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து எந்த கட்சியிலுமே உறுப்பினரா சேர்ற ஐடியாலாம் இல்லை. காரணம் சிம்பிள் தான். ஒரு கட்சிக்கு உறுப்பினரா இருக்கணும் அப்படின்னா அந்த கட்சிக்கு வந்து 100% நம்ம வந்து லாயலா இருக்க வேண்டியதா இருக்கும். லாயலா இருக்கிறதுன்றதை தாண்டி ஒரு காமெடியில வடிவேல் வந்து திருடுறதுக்காக ஒருத்தர் பாக்கெட்ல கை விடுவாரு. அந்த கை மாட்டிக்கும். அதுக்கப்புறம் அவர் எந்த டைரக்ஷன்ல எல்லாம் போறாரோ அந்த டைரக்ஷன்ல வடிவேல் கூட போயிட்டு ஜம்ப் பண்ணும்போது கூட சேர்ந்து அவரும் அதே டைமிங்ல ஜம்ப் பண்ணுவாரு. அந்த நிலைமையில போய் மாட்டிக்க வேண்டியதா இருக்கும். எந்த கட்சியில இருந்தாலுமே எல்லா கட்சியிலையும் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க, மிஸ்டேக் பண்ணுவாங்க, அல்லது வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த மாத்தி மாத்தி பேசுவாங்க. இந்த நீ கிழக்கால போனா நீயும் கிழக்கால போகணும், மேற்கால போனா மேற்கால முட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறீங்க. முட்டு கொடுக்கணும். அதுன்றது எல்லா இடத்துலயுமே இருக்குன்றதுனால அது ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும். அதனால அதை நான் விரும்ப மாட்டேன். அதனால எந்த கட்சிக்கும் நான் என்னைக்குமே போய் சேர மாட்டேன். சரி, தாவேக்கால சேரல அப்படிங்கறத வந்து இப்படி சொல்றீங்க நீங்க. இல்ல எந்த கட்சிக்கும் சேர மாட்டேன் அப்படிங்கிறீங்க. அப்புறம் ஆனா தொடர்ந்து இப்ப வெளியில இருந்து ஆதரவு அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்படி இல்ல பிரதர். நான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து உண்மையிலே நான் வந்து சரியான எரிச்சல் அடைஞ்சேன். எந்த விஷயத்துல அப்படின்னா, நான் ரேண்டமா பொதுவா சண்டே ஆனாலே எங்காலும் விருந்து வைப்பாங்க. தமிழ் தேசியவாதிகளா இருக்கும். சண்டே ஞாயிற்றுக்கிழமை கதரும் திராவிடம், திமுக கதரும். ஆனா பாக்குறேன் இப்போ ஒரு வாரம் 10 நாளாவே பாக்குறேன், யாருடைய டைம் லைனுக்குள்ள நம்ம நண்பர்கள் அல்லது வந்து தமிழ் தேசியவாதிகள், நாம் தமிழ் கட்சிக்காரர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவங்க டைம் லைனுக்குள்ள எடுத்து பார்த்தா விஜயை தவிர வேற எதுவுமே இல்லைங்க. அதை விஜய் பத்தி பேசுறத தவிர்த்து வேற விஜய் ட்ரோல் இது மட்டும் தான் இருக்குது. திமுக மறந்துருச்சு, ஆல்மோஸ்ட் மறந்துருச்சு. அந்த இடத்துக்கு வந்தாச்சு. தன்னை அறியாம அந்த இடத்த நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. டே நீங்க ரியலைஸ் பண்றீங்களா இல்லையாடா? ரைட்டு, நீ விஜய் எக்ஸ்போஸ் பண்ற, நான் விஜய் வந்து நான் பார்த்துக்கிறேன், நான் மக்கள்கிட்ட போய் எடுத்து சொல்றேன், ரசிகருடைய கூட்டம் ஆபத்தானது, அப்படியாச்சு இப்படியாச்சுன்ற நீ பேசிட்டு இருக்கிற. ஆனா உன்னை அறியாமையே இதுல உனக்கு ஒரு சொரணை நீ கண்டுகிட்ட. நான் ஒண்ணு போட, அவன் ஒண்ணு போட, பதிலுக்கு நான் ஒண்ணு போட, அவன் இந்த உலகத்துக்குள்ள போய் சிக்கிட்டேன். இதை விட்டு நீ வெளியே வரமாட்டேன். இந்த மாதிரியான திமுக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அப்படியே ரசிக்கிறாங்க. அடா ரைட்டு, நல்லா அடிக்கிறாங்கப்பா. இவங்களது எடுத்து இவங்க போடுற மீம்ஸ் எடுத்து அவங்க ஷேர் பண்றாங்க, அவங்க போடுற மீம்ஸ் எடுத்து இவங்க ஷேர் பண்றாங்க. அந்த அளவுக்கு உறவாடுறாங்க. ஒட்டி உறவாடுறாங்கன்னு சொல்லல. அந்த ஹேட்டுங்கிறது அது வந்து விஜய் டார்கெட் பண்ணும் அப்படிங்கிற அந்த மைண்ட்ல எதுக்கு வந்தோம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோன்றதே மறந்து போச்சு. எப்படின்னா ஒரு காமெடியில அந்த அரண்மனை படத்துல சந்தானம் வந்து அவருடைய கேங்கோட அந்த அரண்மனைக்குள்ள போய் ஏதோ ஒரு முக்கியமான பொருள் எடுக்கிறதுக்காக போவாரு. அதுக்கு ஒருத்தர் சமையல்காரன் அவன் கெட்ட போட்டு போவாங்க. ஆனா அவன் போன வேலையை மறந்துட்டு, பாஸ் சோறு வச்சாச்சு, சாம்பார் ரெடி, ரசம் வச்சா லஞ்ச் ஓவர், ஆமா எதுக்கு வந்தன்றதே மறந்துட்டு அந்த கேரக்டராகவே மாறிட்டானே அப்படின்னு அந்த மாதிரி மாறிட்டாங்க. பார்க்கும்போது அருவருப்பா இருந்துச்சு. விஜயும் எதிர்க்கணும் இல்லைங்க சொல்றேன். நீ இந்த செயலை நீ உண்மையிலேயே கொள்கை பற்று கொண்டு உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து தீராத அந்த உனக்கு வந்து ஒரு கோபம் வந்து அதை நீ பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னா கூட அதுல ஒரு லாஜிக் இருக்குதுங்க. இதுல அப்பட்டமா இன்செக்யூரிட்டி வெளியே தெரியுது. எனக்கு மட்டும் இல்ல, ஊரே சொல்லுது, உலகமே சொல்லுது. அப்படி என்ன நாம் தமிழருக்கு ஓட்டு போடுறாங்களோ போடலீங்களோ ஜனங்க ஒரு ரெஸ்பெக்ட் வச்சிருப்பாங்க, ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். ஆனா இப்ப என்னையா இப்படி உங்களை மாதிரி தானே அவங்களும் புதுசா வந்திருக்காங்க, எதுக்கே இப்படி ரொம்ப ஒரு மாதிரி பயந்து சாவறீங்களா, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அப்பட்டமா கேட்கிற இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. உண்மையிலேங்க அந்த அருவருப்பு என்னால தாங்க முடியல. ஆக்சுவலி அவங்க கட்சியில நான் இல்ல, நம்மள அறியாம சில விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்லி நம்ம மனசு இருக்கும், அது இருக்கும்னு வைங்க. தப்பு இல்லைங்க, தப்பே குறைச்சிக்கிறது நல்லது. சரியா, நம்ம இந்த மாதிரி டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை, அப்படியே ஜாலியா போயிட்டே இருக்கலாம். பாருங்க, அப்போ
ஆக்வர்டா வருது. திமுக காரன் என்ன பண்றானோ அதுதானே நீங்க பண்ணிட்டுறீங்க. இவன் கேட்டா நாங்க எக்ஸ்போஸ் பண்றோம். என்ன எக்ஸ்பிரஸ் பண்றீங்க? எதை பார்த்தா உங்களுக்கு இவ்வளவு ஹர்ட் ஆகுது, எரிச்சலா ஆகுது? அதாவது ஈவேராவை வழிகாட்டின்னு சொல்றாரு, கொள்கை தலைவர்னு சொல்றாரு. சரி, திரை கவர்ச்சியோட வராரு. சரி, நியாயம் தானே? இதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு. விஜய் திரை கவர்ச்சியோட வராரு அப்படின்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தெரியாதா? விஜய் அதுக்கு முன்னாடி எங்க இருந்தாரு? இங்கே தான் இருந்தாரு. இதே திரையுலகத்துல தான் இருந்தாரு. திரை கவர்ச்சியோட தானே வந்தாரு. அவர் அரசியலுக்கு வந்தா என்ன நடக்கும்னு தெரியாதா? அவருடைய ஆடியோ லான்ச்சஸ்லாம் அது முன்னாடி பார்த்தது இல்லையா? ஒரு ஆடியோ லான்ச்லயும் என்ன மாதிரி அந்த ரசிகர்கள் நடந்துப்பாங்க அப்படின்னு பார்த்தது இல்லையா? இதெல்லாம் புதுசா ஆச்சரியப்படுற மாதிரியான விஷயமா? எதுக்கு நீ வந்து என்ன நோக்கத்துக்காக பண்றியானா நீ பயந்து சாகர அப்படின்ட்டு வெளியே பாக்குறவங்களுக்கு அப்படிதான் தோணுது. அது அசிங்கமா இருக்கு பாக்குறதுக்கு. உன் ஸ்டாண்டர்ட் வேற. இதுதான் என் கோவத்துக்கு காரணம். இதுக்கு தான் வேணும்னே நீ காலையில இருந்து நோண்டிட்டே தான் இருந்தேன். வேணும்னே தான் பண்ணேன். இல்ல மற்றபடி வந்து பாருங்க, நான் இவங்களுடைய சிம்பத்தைசர் அவங்களுடைய சிம்பத்தைசர் எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. சரி, சரியா? தாவேக்கா 1.5 வயசு குழந்தை அந்த கட்சி ஆரம்பிச்சு வந்துருக்கு. அவங்க இப்ப இப்படி இருக்காங்க. அடிக்கடி விஜய் அவர்களை பார்க்க அது ஒரு மாதிரி செட் ஆகி போயிடுவாங்க. இப்பதான் அந்த முதல் முறைன்றதால ஓவர் எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அது சரியாகி போயிடும். இல்ல அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனையை இருக்குதுன்னு கூட வச்சுக்கலாம். சரிங்களா? அவர் வந்து ஈவேரா அவர்களை கொள்கை தலைவர்னு வச்சிருக்காரு. இதெல்லாம் குறைன்னு வச்சுக்கலாம். தமிழ்நாட்டுல எத்தனை ஜாதி கட்சிகள் இருக்கு? ஜாதியை பின்புலமாக வைத்து இயங்கக்கூடிய தலைவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? அவங்களுடைய சாதி சம்பந்தப்பட்ட இந்த பூஜை அல்லது அந்த ஸ்பெஷல் டே அப்படின்லாம் வரும்போது தாவேகா தொண்டர்கள் பண்ணதோட 100 மடங்கு பண்ணுவாங்க பப்ளிக் நியூசன்ஸ். பாத்துருக்குமா? காரை பிடிச்சி ஆட்டுறதுல இருந்து தொங்கிட்டு போறது வெறுப்பின் உச்சத்தை பண்ணுவாங்க. இவ்வளவு பாவம் வந்துச்சு அவங்களுக்கு. அன்னைக்கு என்ன சொல்ற நீ? நம்ம உறவுகள் தானே, புரிதல் வரத்துக்கு காலம் எடுக்கும். அதுவரை நாம் தொடர்ந்து நாம் பயணிப்போம். அவர்களுக்காகவும் சேர்த்து நாம் பேசுவோம். அது பக்குவமாக தான் எடுத்து சொல்லணும். உன்னை வேற ஒரு கட்சியை சார்ந்தவங்க வச்சு ஆளை வச்சு கிளின்னு கிழிப்பாங்க. மேடையிலே காரி துப்பாங்க. உன் பின்னாடி RSS இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் வாழ்த்து மடல் எழுது. குடும்பத்துல இருக்கவங்களை அசிங்கமா பேசுவோம். எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா இங்க வாழ்த்து மடல் வரும் பிறந்த நாளுக்கு. ஏன்? அவங்க தலைவர் ஈவேரா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டுல திரை கவர்ச்சி தமிழ் தேசியத்துடைய வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு தடையா இருக்குதுன்னு நம்ம கிளைம் பண்றோமோ அதை விட பல மடங்கு ஒரு தலைவரும் ஒரு சமூகமும் ஒரு தலைவருக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு அல்லது ஒரு கட்சிக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு சமூக அரசியல் சாதி அரசியல் பண்ணிட்டு இருக்கிறதும் பெரிய தடையா தான் இருக்குதுன்னு தான் வெளிப்படையான உண்மை. எங்க அந்த தலைவர்கள் அதே மாதிரி பேசுறதுக்கான துணிச்சல் வந்துருமா? தடவி கொடுக்க முடியுது இல்ல? ஏன்? அப்ப விஜய் அவர்களுடைய ஒரே குறை அல்லது ஒரே பிழை, விஜய் வந்து பொதுவான தலைவரா வர முயற்சி பண்றாரு, அதனால அடிக்கலாம் இல்லையா? இல்ல இப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே. போன வருஷம் விஜய் வராரு அப்படின்னா விஜய் வந்து சினிமால இருந்து வராருன்னு தெரியும் தானே. இங்க வந்து தமிழ் தேசியத்துல நான் வந்து இன்னைக்கு வந்து விஜய கதற விடுகிறார் ஒருவர், தமிழ் தேசியத்துடைய ஊடகத்துல ஒருத்தர். அவர் அப்படி பட்டையை கிளப்புறாரு, அவர் ட்ரோல் பண்றாரு, அவர் இப்படி பண்றாரு, அனில் குஞ்சிங்கன்னு சொல்றாரு, இப்படி எகுறாங்க அப்படி குதிக்கிறாங்கன்னு பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி இதை போட்டுக்கிட்டு கூச்சமே இல்லாம பரப்பிட்டு இருக்கிறவங்க நான் கேட்கிறேன். போன விக்கிரவாண்டி மாநாடு 9 மாசத்துக்கு முன்னாடி இப்ப ஒரு லாஜிக் எடுத்துட்டு வருவாங்க. எங்களுக்கு தெரியாது, நாங்க விஜய் வந்து அவர் வந்து நம்ம தமிழ் தேசியத்துக்கு துணையா நின்று அப்படி இருப்பாரு பார்த்தோம். ஆனா வந்து அவர் இப்படி நடந்துகிட்டாரு அப்படின்னு பார்க்கும்போது அடைஞ்சு நாங்க வந்து அப்படியே உடைஞ்சு போய் அதுக்கப்புறம் அப்படி விழிச்சு எழுந்து நாங்க அப்படியே கோவப்பட ஆரம்பிச்சிட்டோம். எங்கயா இருக்கிறீங்க? எந்த ஊர்லயா இருக்கிறீங்க? நீங்க எல்லாம் தெரியாதா? இல்ல மாநாட்டுக்கு போய் கவர் பண்ணாரு. இல்ல விஜய் அரசியலுக்கு வரும்போதே எம்ஜிஆர் ஸ்டைல தான் அடாப்ட் பண்ணிட்டு வர போறாப்ல. இது யாருக்கு கூட தெரியுங்க. அரசியல்ல ABCD தெரிஞ்சவங்களுக்கு கூட தெரியுங்க. ABCD தெரியாதவங்களுக்கு கூட தெரியும். பச்சை குழந்தைகளாக இருந்தோம், நாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோம். எப்படி நீ அப்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த முட்டுன இந்த மைக்கு சிம்பிளை கூட அந்த பாட்டுல வந்து மைக் சிம்பிள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொள்கை தலைவர் ஈவேரா அப்படின்ட்டு அவர் சொல்றதுதான் பிரச்சனைனா, அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே குழந்தைங்களுக்கு அவார்டு கொடுக்குற அந்த பரிசு கொடுக்குறல மாணவர்கள் பெரியாரை படிங்க சொல்லலையா? எதுக்கு இந்த ஹிப்பாக்ரசின்னு தான் நான் கேட்கிறேன். மட்டமா இருக்குது பாக்குறதுக்கு. அப்போ உன் எதிரி யாருன்னு நீ மறந்துட்ட, திமுக காரன்னு நீ மறந்துட்ட, ஒரு லூப்ல போய் இப்ப சிக்கிக்கிட்ட. இதுல உனக்கு ஒரு பிளஷர் கிடைக்குது இதை பண்றது மூலமா. அந்த பிளஷருக்காக பண்ணிட்டு இருக்கிற 5 பைசாக்கு உனக்கு பயன் இல்லை இது மூலமா. இதே மாதிரி நீ இப்படி பண்றது மூலமா 5 பைசாக்கு விஜய்க்கு டேமேஜும் இல்ல. விஜய்க்கு எந்த டேமேஜும் வராது விஜய்க்குன்னு நினைக்கிறீங்க? நெகட்டிவிட்டிலேயே வளர்ந்த ஆளுங்க அந்த ஆளு. யார்? விஜய சொல்றீங்க? ஆமா, விஜயுடைய திரைப்படத்துல திரையுலகத்துல இருந்த காலத்துல இருந்து நெகட்டிவிட்டி வெறும் தமிழ்நாட்டு லெவல் நெகட்டிவிட்டி மட்டும் இல்ல, தெலுங்குல இருக்கு, தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இருந்து எல்லாரும் ஒண்ணு கூடிடுவாங்க, சாம்பார்னு போட்டு அடிப்பாங்க விஜய. வெறும் நெகட்டிவிட்டிலேயே பெரிய ஆளுங்க. இந்த நெகட்டிவிட்டி அவங்க ஐடி விங்க்கும் புதுசு இல்ல, விஜய்க்கும் புதுசு இல்ல. இது அஃபெக்ட் பண்ணாது, ஒண்ணுமே பண்ணாதுங்க. இன்னொரு சைக்காலஜி இருக்குது.
ரொம்ப டென்ஷனா பேசிட்டு இருக்கேன். அதனாலதான் எனக்கு என்னடா இவரு இவ்வளவு கோவப்படுறாரு அப்படின்னு பார்த்து நம்ம ரசிச்சு பார்த்த ஒரு கூட்டம் என்னடா இப்படி இருக்குது. அதுவும் போன வருஷம் இப்படி, இந்த வருஷம் இப்படி. இன்னைக்கு இந்த பேச்சு வசனம் பேசிட்டு இருக்கிற ஒரு யூடியூபர் சரிங்களா, அந்த நபர் வந்து முதல் மாநாட்டுக்கு போறாப்புல கவர் பண்றது வண்டி போயிட்டு பார்த்துட்டு, அங்க கொள்கை தலைவர் ஈவேரா சொன்னது, கத்தி பேசுறதுல ஒண்ணு பெருமை இல்லைன்னு சொல்லி விஜய் பேசுனது, அது போக ஒரு கண் திராவிடன் சொன்னது அத்தனையும் பார்த்துட்டு வந்து வீடியோ போட்டு பட்டை கிளப்பிட்டாரு விஜய். மாநாட்டுல 10 லட்சம் பேர் வருகை, திமுக தான் முதல் எதிரி, விஜய் சும்மா வேற லெவல் சம்பவம் அப்படின்னு வீடியோ போட்டு வியாபாரமும் பார்த்தாச்சு. யூடியூப் வேற, அரசியல் வேற. யூடியூபரா ஒருத்தர் வந்து பாக்குறது, அரசியலா பாக்குறது வேற. ஒரு கண் யூடியூப், ஒரு கண் அரசியலா, பீத்த பொழப்புங்க இதெல்லாம். ஆனா இதை வந்து இதுல ஒரு இன்னசென்ஸை வந்து கற்பிக்கிறாங்க பாருங்க. நாங்க இன்னசென்ட்டா இருந்து அதுக்கப்புறம் இப்படி சேஞ்ச் ஆனது அல்பையா இருக்குது. உன் ஸ்டாண்டர்டு வேறயா, உன் ஸ்டாண்டர்டு வேற. அதுதான் நம்ம நீ எக்ஸ்போஸ் பண்ண, இல்ல வந்து நீ கம்பேர் பண்ணி பேச தப்பு இல்லை. சீமான் அவர்கள் இந்த ஒரு மாசத்துல நடந்த மக்கள் பிரச்சனை எல்லாத்துக்கும் போய் நின்றுருக்காரு. தூய்மை பணியாளர் எல்லாரும் நேத்து கண்ணகி நகர்ல வந்து ஒருத்தங்க மின் அந்த இதுல அத மெய் செலுத்து தானே போஸ்ட் போட்டிருந்தீங்க நீங்க. இந்த நாம் தமிழர் கட்சியை தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு போட்டிருந்தீங்க. பிடிக்குங்க. அது என் கோவம். நான் வந்து இபிஎஸ் அவர்களுக்கு வேலை செய்யறேன், நான் விஜய் அவர்களுக்கு வேலை செய்யறேன். எங்க ஆளுங்க வந்து டீகோடிங் பண்ணி கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. ஆயிட்டு இருக்குன்ற அது அந்த ஒரு சஸ்பென்ஸ் இருந்துட்டே இருக்கும் கடைசி வரைக்கும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அவருடைய ஸ்ட்ரென்த்தே அதுதான், விஜய் அவருடைய வீக்னஸே அதுதான் இருக்கு. இல்ல போய் மக்களோட நிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குது. சீமான் களத்துக்கு போயிருவாரு. அப்ப எவ்வளவு கூட்டம் இருக்கோ, என்ன மாதிரி இடம், என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் பாக்குறது இல்ல, உள்ள போய் பேசுங்க. அப்ப சொல்லுங்க, மக்களுக்கானவர் யாரு, உங்களுக்கு கூப்பிடும் தொலைவில் இருக்கிற தலைவன் யாரு, அதை பக்குவமா சொன்னாலே போதுமே. ஏங்க இந்த தூய்மை பணியாளர் இந்த போராட்டம் நடந்துட்டு இருந்தப்ப விஜய் அவர்கள் போல சீமான் அவர்கள் தான் போராடும் போது விஜய் தொண்டர்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு என்னதான் இருந்தாலும் அவங்க போயிடறாங்கப்பா. அந்த பாசிட்டிவிட்டி அவன் ஈர்க்கப்படுறான் அந்த இடத்துல. நம்ம தலைவர் மேல, அவனுடைய தலைவர் மேல அவனுக்கு ஒரு குறை வருது, அவன் அப்படி ஈர்க்கப்படுறான். இதுதானங்க வெற்றி. இதை நம்ம விஜயால பண்ண முடியுமா அப்படின்னு யோசிப்பான்ல. இதுதானே தொடர்ச்சியா நாம் தமிழர் பண்ணணும். இதான் யூஎஸ்பி அவங்களுக்கு. இதுதான் அதை மக்கள் ஒப்பிட்டு பார்ப்பாங்கல்ல. அதை விட்டுட்டு போய் கடிச்சு குதறது மூலமா அவன் என்னைக்கு நாளைக்கு அவனுக்கு வந்து சரி திரைக்காவச்சிருந்து அவன் மீண்டு வந்துட்டான், அவங்ககிட்ட வரணும்னு அவன் நினைப்பானா? சாதிய போதையில கிடக்கிறவனை வந்து பக்குவப்படுத்தி அவனை கொண்டு வரணும்ன்ற ஒரு உனக்கு இருக்குது இல்ல நிதானம். அவங்க தலைவர்களை திட்டிடக்கூடாது, அவங்க கட்சி தலைவர்களை திட்டிடக்கூடாது. அவங்க பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தாலும் சரி, திமுகவோட கூட்டணி வச்சிருந்தாலும் சரி, காங்கிரஸோட கூட்டணி வச்சிருந்தாலும் சரி, பதமா பக்குவமா போகணும்னு இருக்குது இல்ல. திரைக்காவரிசியில் இருக்கிற பசங்க சரி நாளைக்கு இன்னொரு 5 வருஷம் கழிச்சு அவங்க புரிஞ்சுக்கிட்டு வருவாங்க. அவங்களுக்கு அது வரைக்கும் நம்ம எடுக்கலாம், விமர்சிக்கலாம், அல்லது வந்து ஒப்பிட்டு பேசலாம். ஆனா அதை பக்குவமா பேசலாம். அவனை போயிட்டு சும்மா நீ அணில், நீ அது இது, நீ ஒரு குரங்கு அப்படி இப்படின்னு பேசினா அவன் எந்த காலத்துக்கு வருவான் தமிழ் தேசியம் பக்கம்? ஏங்க செத்ததெல்லாம் சாப்பிடாது, சில மிருகங்கள்லாம் சாப்பிடும், சிங்கம் சாப்பிடாது அப்படின்னு சொல்றது மட்டும் என்னங்க? அது வந்து நியாயமான. ஆரம்பிச்சு வச்சது யாருங்க? எதுல இருந்து ஆரம்பமானதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆரம்பிச்சு வச்சது முழுக்க இந்த தரப்பு தான். ஏதோ இந்த டிவிகே தளபதி அப்படின்னு சொன்னதெல்லாம் எல்லாமே தான். அபிஷியலா விஜய் அவர்கள் சைட்ல இருந்து தாவேக்காவுடைய அதிகாரப்பூர்வ பொறுப்பாளர்கள் அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாப் 2 கட்ட தலைவர்கள் சீன்தாங்களா எதனா பேசுறாங்க, பேரை கூட மென்ஷன் பண்ணல. அவங்க நேற்று வந்தவங்க இல்ல, அவன் வந்து நம்ம அவனுக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறான்னா நீ எவ்வளவு பெரிய சீனியர், ப்ரூவன் பார்ட்டி. அப்ப நீ ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூட்ல இல்ல இருக்கணும், நான் பெரிய ஆளு அப்படிங்கிற ஆட்டிடியூட்ல தானே இருக்கணும். தம்பி ஏதோ பண்றாங்களா, முன்னாடி போய் நிக்க மக்கள் அட்ராக்ட் ஆவாங்கல்ல. அது பண்ணா போதும், மக்கள் தானா வருவாங்கன்றீங்க. அதுதானுங்க. அப்படி பண்ணலனாலும் ஒருவேளை வாக்கு குறையுதுன்னு வச்சுக்கோங்க, நீ கடிச்சு வச்சாலும் குறையும். சரி, இப்போ இதனால டேமேஜ் வந்து என்டிகேக்கு ஆகும்ன்றீங்களா? இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ் வந்து போடுறது, தொடர்ந்து கட்சியில இருக்கவங்கலாம், பொறுப்புல இருக்கவங்களாம் அந்த மாதிரி பேசுறது, மரியாதை குறையும்னு சொல்றேன். என்டிகேக்கு வந்து ஒரு டேமேஜ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? சைக்காலஜிக்கலி பலவீனமா இருக்காங்க அப்படின்ட்டு அப்பட்டமா பப்ளிக்கு தெரியும். ஓப்பனா கேக்குறேன். இதனால ஓட்டு போட மாட்டாங்களா மக்கள் கேக்குறேன், ஓட்டு குறையுமான்னு கேக்குறேன். ஓட்டு போடுறது போடாது அந்த ஏரியா. சரி நான் போல எங்க வாங்கட்டுங்க, எவ்வளவு வாக்குகள் வேணா நாம் தமிழர் வாங்கி சந்தோஷங்க, அது இல்ல ஏரியா, அது பிரச்சனை இல்லை. நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, விஜய் வராருன்னு கேள்விப்பட்ட போது விழுந்தடிச்சிட்டு நீயா வாண்டடா போய் விஜய் 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 விஜய்ன்ட்டு கிடந்தாங்க. எங்க பொறுப்பாளர்களே உட்காந்துக்கிட்டு அது ஒரு ரகசியம் ஒண்ணு நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு வேண்டியது. நானும் தம்பியும் சேர்ந்து திமுகவை தான் கதற விடுவோம், எங்களெல்லாம் பிரிக்கணும்னு நினைக்காதீங்க அப்படின்ட்டு இவர் பேச வேண்டியது. என் தம்பி எனக்கு எதிராகவே இருந்தாலும் சரி நான் வந்து தம்பியை விமர்சிக்க மாட்டேன் அப்படின்னு பேச வேண்டியது. அதுக்கப்புறம் அந்த டைம்ல ஓவரா விஜய் இவங்களை கண்டுக்காதப்ப இவங்க ஓவரா தூக்கி பேசும்போதும் அதே உளவியல் தான் வந்துச்சு.
அந்த எக்ஸ்ட்ரீமும் கேவலமா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அவனை கண்டுகள் இல்லை, அதே மீட்டர்ல போங்க அப்படின்னு தான் நமக்கு தோணுச்சு. அப்பயும் அதே சைக்காலஜி தான். வீக்கா ஃபீல் பண்றாங்களோ, இன்செக்யூரா ஃபீல் பண்றாங்களோ, அதனாலதான் வந்து வாண்டடா போய் வலிஞ்சு வலிஞ்சு போய் தொங்குறாங்களோ அப்படின்ற ஒரு உணர்வை பப்ளிக்ல ஏற்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் போச்சு. இப்ப இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறாங்கல்ல, அடிப்போம் கட்டிப்போம் கொதருவோம்ட்டு, இதுவும் பாத்தீங்கன்னா அதே உளவியல தான் மக்களுக்கு ஏற்படுத்தும். ரொம்ப பலவீனமா ஃபீல் பண்றாங்களோ, சைக்காலஜிக்கலி வீக் ஆயிட்டாங்களோ, பயப்படுறாங்களோ அப்படின்ட்டு. எதுக்கு இது ரெண்டுமே தேவையில்லையே, இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமுமே தேவையில்லையே அப்படிங்கிறது தான் நம்முடைய. இப்ப தாவேக தொண்டர்களும் பாத்தீங்கன்னா இதை வந்து அவங்க உடனே பழிவாங்க. நீங்க அந்த கூட்டத்திலே பார்த்திருப்பீங்க, மாநாட்டு அன்னைக்கு வந்து சீமான் ஒழிக சீமான் ஒழிகன்னு ஒரு கூட்டத்துல ஒரு பகுதியினர் கத்திட்டு இருந்தாங்க. சமூக வலைதளங்கள்ல நாதாக்கவினர் தாவக்கவர் விமர்சனம் பண்றது ரொம்ப கீழ்த்தரமா இறங்கிட்டாங்க. அவங்களும் இப்ப வந்து ஒரே சண்டையா போய் இதுல என்ன இருக்குங்க? இல்ல முடியுமா நல்லா முடியாதா? இருக்காது பாக்கிறதுக்கு. முடியணும்னா யார் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. முடியாது, அவ்வளவுதான். அப்படியா சொல்றீங்க? அத்த அதுக்கான வச்சதுதான் வேலையை இவங்க பார்த்துட்டாங்க ஆல்ரெடி. அந்த எரிச்சல்ல தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இப்போ திமுக எதிர்ப்புல நான் தான் நம்பர் 1, இந்த அதிகாரத்தை கேள்வி கேட்கறதுல, இந்த ஆட்சியை கேள்வி கேட்கறதுல நான் தான் நம்பர் 1, அதுல ப்ரூவ் பண்றதுக்கு இருக்கிற போக்கஸ தன்னையும் அறியாம இந்த ஒட்டுமொத்த கூட்டமும் அப்படியே விஜய் பக்கம் திருப்பிக்கிச்சு. இப்ப எந்த லெவலுக்கு போகணும் அடுத்து எனக்கு பயமா இருக்குது. நாளைக்கு திமுக காரன் விஜய் நல்லா கலாச்ச மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு போட்டாங்கன்னா அதையும் எடுத்து போட்டு ஷேர் பண்ணி நல்லா தண்டா இருக்கு இது கூட கேட்கறதுக்கு அப்படின்ற அளவுக்கு மாறிடுவாங்களே அந்த கேரக்டராவ அப்படின்ற மாதிரி ஐயப்படுறீங்க. நல்லா இல்லைங்க, ஆக்வார்டா இருக்கு. அதுதான் அந்த அந்த ஆக்வார்டு ஃபீலிங்கை வெளிப்படுத்துறது தான் வந்து காலில இருந்து நம்ம போட்டிருந்த போஸ்ட் எல்லாமே. தவிர மற்றபடி விஜய் அவர்கள் கூட அரசியல் அதாவது கொள்கை ரீதியா மாற்று கருத்து இருக்கானா எனக்கு இருக்கு. வேறாவது தூக்கிட்டு வரது பிடிக்கும், எனக்கு பிடிக்கல. ஒரு கண் திராவிடன் சொன்னது எனக்கு அதுல பிடிக்கல, மாற்றமே இல்ல. ஓட்டு போடுவேனா அப்படின்னா நான் போட மாட்டேன். இல்லங்க, ஓப்பனா சொல்லிட்டீங்க. நான் போட மாட்டேங்க, நான் போட மாட்டேன். இவ்வளவுதான். என் பிரச்சனை இது இல்ல. என் பிரச்சனை வந்து தாவேக்கா அடி வாங்குறதோ அல்லது தாவேக்கா அடி வாங்குறதோ இல்ல. என் பிரச்சனை இவங்க ஸ்டாண்டர்டை இவங்க ரொம்ப தாழ்த்திக்கிறது. இந்த வித்தியாசம் புரிகிறவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல ஏறி விழுந்துட்டு கடிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. சீக்கிரம் இந்த நிலை மாறணும். மறுபடியும் சண்டை அப்படிங்கிறது திமுக திராவிடம் அப்படின்னு போகணும். இன்னொரு விஷயத்த கவனிச்சிங்களா ப்ரோ, நாம் தமிழரை பத்தி பேசுறது கொஞ்சம் கொஞ்சமா திட்டி பேசுறது திமுக சைடுல இருந்து திட்டி பேசுறது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் எதிரி லிஸ்ட்ல கூட நம்மளை வைக்கிறது குறைக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு அர்த்தம். அந்த இடம் நம்மளுக்கு போகுதுன்றது ரொம்ப ப்ரோ பயப்பட வேண்டிய விஷயம். கருணாநிதி சொல்லுவாப்பில்லையா, டேய் எப்பயுமே 4 பேர் நம்மளை பாராட்டிட்டு இருக்கணும், ஒரு 40 பேர் நம்மளை திட்டிகிட்டே இருக்கணும், அப்பதான்டா நம்மளை சுத்தி அரசியல் சொல்லணும் அப்படின்னு. அது இப்ப கடந்த ஒரு 6 மாசம் முன்னாடி வரைக்கும் இருந்தது நாம் தமிழர் கட்சிக்கு. இப்ப இன்னும் சொல்ல போனா இன்னும் 2 மாசம் முன்னாடி வரைக்கும் கூட இருந்தது. இப்ப அந்த நிலை மாற ஆரம்பிச்சிருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா வழக்கமா அந்த யூடியூபருங்க அவங்க இவங்க வாடகை வாய்கள் அந்த 32 இயக்கங்கள் இப்படி நிறைய எப்பயுமே அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு மாதிரி ஆக்டிவாவே வச்சிருக்காங்க. அது நல்லா இருக்கும். அவன் திட்டினாலும் அது இருக்கணும், பதிலுக்கு இவங்க 4 போடுவாங்க. திராவிடம் வெர்சஸ் தமிழ் தேசியம் அப்படின்னு போயிட்டே இருந்துச்சு. அப்படி இருக்கும். இன்னைக்கு என்னது இது என்ன நடந்துட்டு இருக்குது, பார்க்க எப்படி இருக்குது? இல்ல நீங்க சொன்னது ஒரு விஷயம் மட்டும் இல்ல. அதாவது நாம் தமிழர் திமுகவை மறந்துட்டு தாவேக்காவை கடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க. அதே மாதிரி தாவேக்கா தொண்டர்களும் பாத்தீங்கன்னா திமுகவை எதிர்கொண்டுட்டு வேற வழி இல்லாம நாத்தாக்கா கூட சண்டை போட்டுருக்காங்க. இல்ல திமுக நல்லா குளிர் காயுது, நல்லா குளிர் காயுறாங்க. அவனும் இறக்குறான், அவனும் ட்ரோல்ஸ் இறக்குறான். அதான் சொல்றேனே, யார் எடிட் பண்ண இமேஜ்னு கூட தெரியாது, மாறி மாறி ஷேர் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இப்ப என்னன்னா அவன் திமுக திராவிடம் நாம் தமிழரை பற்றி தமிழ் தேசியத்தை பற்றி சண்டை போடணும், பேசணும், அவங்கள சேலஞ்ச் பண்ணணும், அவங்களுக்கு எதிராக போராடணும் அப்படிங்கிற டென்ஷன்ல இருந்தே வெளியே வந்துட்டாங்க. குறைஞ்சி போச்சுங்க. இதுவே ஒரு வார்னிங் சைன்னு நான் சொல்லுவேன். இது ஒரு டேஞ்சர் சைன்னு நான் சொல்லுவேன். திருப்பி அந்த காலங்கள் திருப்பி வருமா அப்படின்னு எனக்கு தெரியாது. வரணும். திமுக நாம் தமிழரை பார்த்து தான் கதறணும். அவங்களுடைய ஈகோ சிஸ்டம் நாம் தமிழரை பார்த்து தான் கதறணும். அந்த மாதிரியான செயல்பாடு தான் நாம் தமிழரை என்னைக்குமே அப்படி போயிட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியிலும் உயர்வா காட்டுங்க. இது வந்து மக்கள் மத்தியிலும் பலவீனமா காட்டும். புரிஞ்சுக்கிறோம், கடிச்சா கடி, நோ ப்ராப்ளம். இல்லை எப்பவுமே வந்து முகத்துக்கு நேராக வந்து பொய் சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு உண்மையை சொல்றதோட வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே உண்மையை சொல்றவங்க கொஞ்சம் தடித்த வார்த்தைகளோட கொஞ்சம் கோபமாக தான் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அது உணர்ச்சிகளின் வெளிப்பாடு உள்ளத்துல இருந்து வருது. அப்படிதான் உங்களோட பதில்கள் நான் வந்து பார்க்குறேன். நாத்தாக்கவினர் வந்து எப்படி நினைக்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல உடனே வந்து தெரிஞ்சிடும். நல்லாவே தெரியும். மிக்க நன்றி. நன்றி.